வடகிழக்கு மூலையில பூஜை அறை அமைப்பது நல்லதுன்னு சொல்றாங்க. அது ஈசன் பாகம். அங்க அமைச்சா நல்லது. டெய்லியும் நம்ம சாமி கும்பிட்டோம்னா நல்லதுன்னு சொல்றாங்க. ஆனா நீங்க உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்றீங்கன்னு கேட்டாங்க. சரிங்க, இந்த வடகிழக்கு பூஜை அறை நல்லதுன்னே வைத்துக்கொள்வோம். ஆனா நாம் அன்றாடம் அங்க என்ன பண்ணுவோம்? அந்த வடகிழக்கு மூலை என்பது நீர் தத்துவத்தை கொண்டது. அங்க போயிட்டு நம்ம டெய்லியும் தீப தூபம் காட்டுவோம். அது காட்டுறதோட மட்டும் இல்லாம, விளக்கு பெரும்பாலான வீடுகள்ல பார்த்தீங்கன்னா, காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. அந்த இடத்துல நம்ம போயிட்டு 2 செவுத்தையும் வடக்கும், கிழக்கையும் க்ளோஸ் பண்ணிட்டு, பூஜை அறை அமைச்சு, அங்க டெய்லியும் விளக்கு எறக்கி விட்டிருந்தோம்னா, அக்னி குண்டம் நம்ம அங்க வச்சோம்னா, அதனுடைய பலன் நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, நீரும் நெருப்பும் சேரும் பொழுது, அதனுடைய கெட்ட பலன்கள் நமக்கு ஏற்படுகிறது. அதனால தான் நம்ம வடகிழக்கு மூலையில பூஜை அறைய நம்ம குடுப்பது கிடையாது. நீங்க ஒரு படத்த மாட்டி வச்சுக்கிறேன் அப்படின்னா, தாராளமாக ஒரு சாமி படத்த நீங்க மாட்டி வச்சுக்கலாம். ஆனால் வழிபாடு என்று அங்க வரும்பொழுது, பூஜை அறையானது தவறு. அப்படி நீங்க அமைச்சாலும், அங்க முன்னேற்றம் என்பது தடைபடுவதை நீங்க கண்கூடாக பார்க்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் அமைச்சிருந்தாலும், எப்படி இருக்கிறாங்க? இல்ல நீங்க அமைச்சிருந்தீங்கனாலும் எப்படி இருக்கீங்கன்ட்டு ஒரு கமெண்ட்ல தெரிவிங்க. திட்டினாலும் பரவால்ல, கமெண்ட் பண்ணுங்க.